வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பேசுனதை பிரச்சாரத்தில் வந்து அவர் சொல்றாரு, அமித்ஷாவை போய் எடப்பாடி அடிக்கடி சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்றாரு. அமித்ஷா வந்து என்ன பாகிஸ்தான்காரரா, நான் போய் உள்துறை மந்திரி, அவரை போய் நான் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. சூப்பர், நல்லா சூப்பரா பேசியிருந்தாரு. கூடி நின்ன அடிமைகள்லாம் வந்து நல்லா கைத்தட்டினாங்க. ஏன்னா இதுக்கு நீங்க இருக்கிறது யாருடைய கட்சி, அந்த அதிமுகங்கிறது இதை வந்து ஹேண்டில் பண்ணது யாரு அப்படின்றது ஒரு துளி அளவாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னா நீங்க இந்த பேச்சு பேசியிருக்க மாட்டீங்க. மோடி பிரதமரா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாரை வந்து வீட்டுல வந்துதான் பார்ப்பாரு. எதுக்கு? இந்த எலெக்ஷன் டைம்ல கூட்டணிலாம் கிடையாது. கூட்டணி அந்த அம்மா வந்து அவர் கூட வைக்கவே மாட்டேன்ருச்சு. அது வேற பிரச்சனை. இப்ப நீங்க வந்து உங்க மேல இருக்கிற ஊழல் கேஸுகள் எல்லாம் மாய்க்கிறதுக்காக நீங்க கூட்டணி வச்சுட்டு பிஜேபி கூட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவர் போய் அமித்ஷாவை பாக்குறதுக்கு இவர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? இது என்ன பிரச்சனைனா, இவர் வந்து சும்மா போய் பார்க்கல, நலத்திட்டம் வேணும், இவர் ஒரு முதலமைச்சரா போய் பார்க்கல. இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. எப்போதுமே தமிழ்நாட்டோட பண்பாடு என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லியில இருந்து இங்க தான் வருவாங்க கூட்டணி பேசுறதுக்கு. இங்க இருந்து போய் அங்க யாருமே எந்த காலத்திலையும் யாருமே போய் டெல்லியில போய் யாரு காலையும் விழுந்ததே கிடையாது. அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா வந்து தெரிஞ்சுக்கிறதுங்க. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து இவர் போய் அமித்ஷாவை பார்த்தாங்க அப்படின்னா ஸ்டாலின்லாம் ஊண்டு பயப்படுறாரு. எதுக்கு பயப்படும்? நீ பயந்துட்டு போய் பார்க்கறதுக்கு, நீங்க போய் பயந்துட்டு போய் பார்க்கறதுக்கு ஸ்டாலின் ஏன் பயப்பட போறாரு? ஏன்னு கேட்டாக்கா, ஸ்டாலின் மேலையும் கனிமொழி மேலையும் ஏகப்பட்ட ஊழல் கேஸ் இருக்கா. அந்த ஊழல் கேஸ் எல்லாம் போய் அமித்ஷாட்ட போய் எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னா அவரை போய் ஜெயில போட்டுருவாங்க. கொஞ்சம் மாதிரி 1% அறிவு இருந்தா அப்படி பேச முடியுமா? வேற சிபிஐ சிபிசிஐடியா இவர் போய் அறிக்கை கொடுத்து அமித்ஷா வந்து அரெஸ்ட் பண்றது? இவங்க மேல தப்பு இருந்தா அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? கேட்டா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல வந்து இன்னும் கேஸ் நிலுவையில் இருக்கான். கனிமொழி அம்மா 2G ஸ்பெக்ட்ரம்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜட்ஜ்மெண்ட் ஆகி அவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு வந்தா நீங்க மக்கள் முன்னாடி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க கட்சியையும் கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டு ஸ்டாலினையும் கனிமொழியையும் பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து 1% கூட தகுதி கிடையாது. இதுல வந்து அமித்ஷா போய் பாக்குறதுல நீங்க வெக்கம் இல்லாம வேற இதை வந்து பெருமையா வேற சொல்லிக்கிறீங்க. அமித்ஷா என்ன பாகிஸ்தான்காரரா பங்களாதேஷ்காரரான்னு? இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்படணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து சிரிக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்றது? இதெல்லாம் வந்து உங்களுக்கு மக்கள் வந்து உங்களுக்கு கடுமையான பாடம் புகட்ட ரெடியா இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்றத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு யாரும் போய் பேச்சுவார்த்தைகள் நடத்தினதில்லை. அங்கிருந்து வந்துதான் பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. இங்க போய் ஒன்னொன்னையா அங்கேருந்து கேட்டுக்கிட்டு வந்து இங்க சொல்றதுக்கெல்லாம் ஆள் அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை. இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் மாத்திராதீங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வச்சிருந்த ஒரு இரும்பு பெண்மணி இங்கே வச்சிருந்த ஒரு கட்சி ஏடிஎம்கேங்கிறது ஒரு சாதாரண கட்சி கிடையாது. ரொம்ப வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி. அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க. அது இன்னும் கொஞ்சம் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமை என்ன ஆகுது உங்களுக்கு தெரிய வரும். இதில் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டின் தன்மானத்தை மட்டும் அடகு வச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு சாமானியனா நம்மளுடைய கேள்வியும் பதிலும் கூட. வாங்க நம்மளுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.